திமுக அலைன்ஸை பொறுத்த வரையில அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாரையும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சமீபத்திய சில மாதங்களா ஒரு விஷயம் சொல்றாரு. இவங்களாலதான் நான் ஜெயிச்சேன், இவங்களாலதான் நான் முதலமைச்சரா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் அதை வந்து ரொம்ப அடையாளப்படுத்தி சொல்லிட்டே இருக்காரு. அப்படி சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அவரே கூட அப்படி நினைக்க மாட்டாருன்னு எப்படி சொல்ல வரீங்க? இதை திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டே இருக்காரு அவங்களுக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்களோட செயல்பாடுகள். நான் ஏற்கனவே கூட ஒரு இதுல சொன்னேன். 3-4 வியூக நிறுவனங்களை வேலைக்கு பணியமர்த்தியிருக்காங்க திமுக. அவங்களோட சொந்த நிறுவனம் பெண் இருக்கு. இது இல்லாம ரிஷியோட நிறுவனத்தை பயன்படுத்துறாங்க, ராபின் சர்மாவோட ஷோ டைமை பயன்படுத்துறாங்க, இன்னும் சில சின்ன நிறுவனங்கள் கூட பேசுறாங்க. நீங்க உறுதியா இவ்வளவு கூட்டணி பலம் இருக்கு, நம்ம நல்லாட்சி கொடுத்துருக்கோம், மக்கள் கண்டிப்பா நமக்கு ஓட்டு போட போறாங்கன்றவங்களுக்கு எதுக்கு 4 வியூக நிறுவனம்? அப்போ அதை ஸ்டாலின் தானே அப்ரூவல் கொடுத்து, அவர் அப்ரூவல் கொடுக்காம 4 பேர் வேலை செய்வாங்களா? கண்டிப்பா. அப்போ 4 பேரை களத்துல இறக்கி வேலை செய்யறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி உறுதின்னு தெரிஞ்சா ஏன் இவ்வளவு அதட்டம்? இவ்வளவு 4 நிறுவனம் எதுக்கு தேவைப்படுது? சொல் வேற, செயல் வேற. நான் செயலை பாக்குறேன், நீங்க சொல்ல பாக்குறீங்க. சோ இன்னும் அங்கேயும் கொஞ்சம் ஒரு அதிர்வுகளோட தான் பயணிக்கிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அரசியல்ல சான்ஸே இருக்கக்கூடாது. சரி. அரசியல்ல பெரிய தலைவர்கள், இப்ப மோடி மாதிரியான தலைவர்கள் 3 ரூல் தான் ஃபாலோ பண்றாங்க. அது வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சதை வந்து தக்க வச்சுக்கணும், தக்க வச்சுக்கிட்டதை மறுபடியும் தக்க வச்சுக்கிட்டே இருக்கு. அட்டைன், மெயின்டைன், ரீடைன். மோடியுடைய ஃபார்முலாவா? பிஜேபி ஃபார்முலா. மோடியுடைய ஃபார்முலா, உலக தலைவர்களுடைய ஃபார்முலா. அட்டைன் ஒண்ணுத்த புடிங்க, ஒரு பதவியை புடிங்க, அட்டைன் பண்ணுங்க. மெயின்டைன், அதை மெயின்டைன் பண்ணுங்க. ரீடைன், அதை உங்ககிட்ட இருந்து யாரும் புடிங்கிடாம அதை ரீடைன் பண்ணுங்க. கலைஞர் பண்ணார்ல, அவர் கட்சியில அவர் கடைசி வரைக்கும் பையனுக்கு கொடுத்தாரா போஸ்ட? இல்ல. அண்ணாதுரை கிட்ட இருந்து அவர் அந்த பதவியை அட்டைன், மெயின்டைன், ரீடைன் கடைசி வரைக்கும். இது ஆட்சி கட்சி எல்லாத்துக்கும் பெருந்தலைவர்களுக்கு இதுதான் பிலாசபி. அதனால அதை பண்றதுக்கு ஸ்டாலின் இது போன்ற வேலைகளை செய்வது தவறு கிடையாது. நீங்க இன்னும் கூட 4 வியூக நிறுவனத்தை வச்சுக்கலாம், இன்னும் கூட 4 கூட்டணி தலைவர்கள் கூட பேசலாம், அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல. ஆனா கிரவுண்ட் அவ்வளவு ஈஸி இல்லைன்னு அவருக்கு முழுசா புரிஞ்சதுனால தான் அவர் இவ்வளவு எஃபர்ட் போடுறாருன்னு சொல்றேன்.